கனகச்சிதமாக வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சில கோட்பாடுகளோட தனக்கு நிறைவான ஒரு விஷயம் வரும் வரை போராடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசிக்காரர்களை திருப்திப்படுத்திட்டோம்னா பெரிய விஷயம். முடியாது. ஏன் முடியாது? அவங்க நினைக்கிறது வேற உலகம். ரொம்ப லௌகீகத்தை ஆசைப்படுவாங்க. லௌகீகம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு தமிழ் படம் ஒன்று பார்த்தேன், அது டப்பிங் படம். நீங்க உடனே கமெண்ட்ல இது தமிழ் படம் இல்லைன்னு சொல்லுவாங்க, தெலுங்கு டப்பிங்னு நினைக்கிறேன். ஒரு கதாநாயகர் காமெடி நடிகர்கிட்ட பேசுவார். அந்த ஒரு பாட்டில் வரும், அந்த பொண்ணு என்ன பார்க்குதா பாரு அப்படின்வார். பார்க்கல அப்படின்னு. அப்புறம் அடுத்தது பார்க்கல, பார்க்குதுன்னு பொய் சொன்னானடா அப்படின்வார். அடுத்த அதே பாட்டில் அடுத்த செகண்ட்ல அவர் சொல்லுவார், இந்த திருப்பி கேட்பார், ஆமா பார்க்குது, உன்னையே தான் பார்க்குது அப்படின்வார். உண்மையிலே பார்க்குதா? ஆமா உண்மையிலே பார்க்குது. திருப்பி கேட்பார், உண்மையை சொல்லு. இல்லை பொய் சொன்னேன். அதுக்கு அவர் சொல்லுவார், என்ன அந்த பொய்யை கொஞ்ச நாள் சொன்னான், நல்லா நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பேன்ல, நான் ஹாப்பியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்வார். இது ஒரு யதார்த்தமாக ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்த மாதிரி அந்த இடம் இருக்கும். ஆனால் உண்மை அப்படி. உண்மையோடைய தத்துவமே என்னன்னா, நம்ம நிறைய விஷயங்களை ஒரு பொய்யான விஷயம், நடக்காத ஒரு விஷயமாகவே இருக்கட்டும், அது நடக்கிறதா நினைச்சு நினைச்சு ஹாப்பி ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் கடகம். அந்த ஹாப்பி அது ஆகும்போது உண்மையிலே இது நடக்க ஆரம்பிக்குங்க. இது ஒரு மிராக்கல். இதை உணர்ந்தவர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும், அது வரைக்கும் தவமே இருப்பாங்க, வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை உங்களோட, உங்க பொண்ணோ உங்க பையனோ கடகத்தில் பிறந்திருக்காரு, நீங்க அழைச்சிட்டு பீச்சுக்கு போறீங்க, பார்க்குக்கு போறீங்க, மாலுக்கு அழைச்சிட்டு போறீங்க, சினிமாக்கு அழைச்சிட்டு போறீங்கன்னா அவங்களுக்கு அதுல பிடித்தம் இருந்ததுன்னா அவங்களோட நடவடிக்கை உங்களுக்கு நல்லா தெரியும். பிடித்தம் இல்லைன்னா உங்களுக்காக வருவாங்க, அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். இடையில திடீர்னு ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆகுவாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைக்கு இதுதான் பிடிக்குது. சாப்பிட்றியாம்மா, ஏதாவது டிஃப்ரெண்டா சாப்பிட்றீங்களா, சாட் ஐட்டம் சாப்பிட்றீங்களா அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். சாம்பார் சாதம் சாப்பிட்றியா அப்படின்னா சாட் ஐட்டம் சாப்பிட்ற. சாட் ஐட்டம்னா நமக்கே என்னன்னு தெரியாது, கடைக்காரனுக்கு சில இடத்துல சாட் ஐட்டம்னா அது ஒரு பேர் வச்சுருக்குறான். சாட் ஐட்டம் நாங்கள் பண்ண பர்கர் கொடு, பீஸா கொடுங்குறான். அது இன்னும் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஒரு புதுமையை விரும்புறவங்க கடகராசிக்காரர்கள். அந்த புதுமை டெய்லி இருக்குன்னு ஆசைப்படுறான். அப்படி புதுமை விரும்புகிறான் அந்த கடகம். வாழ்க்கையில உங்க சிந்தனை அப்படியே இருக்கட்டும், அதை ஒண்ணு எங்கேயும் நிப்பாட்ட வேண்டாம், யாருக்காகவும் மாத்திக்க வேண்டாம். நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒரு சில வினாடிகள் ஹாப்பியா இருக்கிறதா நினைக்கிறீங்க பாருங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க, உண்மையிலே உங்களுக்கு நடக்கும். இவ்வளவு ஒரு அணித்தரமா நான் சொல்லுவேன் கடகத்திற்கு மட்டும். எப்படின்னா அந்த கடகராசிக்காரர்கள் எண்ணங்கள்ல சரியா விதையை வச்சாங்கன்னா சக்சஸ் பண்ணிட முடியும். ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகம் உண்டு, குருவுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமா உண்டு. ஆனா சரீர பிரச்சனைகள் ஏற்படும், அடிக்கடி சரீர பிரச்சனைகள் ஏற்படும், கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகம் கிடையாது, அதனால சரீர பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு தினசரி வாழ்க்கையில வெற்றியை அதிகப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? குரு வழிபாடு முதலில். வயசுல பெரியவங்க யாருகிட்ட வந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளெஸிங் வாங்குங்க, நமஸ்காரம் பண்ணுங்க, செஞ்சு பாருங்க. பிடிச்சவன் பிடிக்காதவன் உங்களை திட்டணும்னு ஒருத்தன் வருவான், காலில் விழுந்துருங்க, நமஸ்காரம் நல்லா இருப்பா அப்படின்னுவான். டபுள் ப்ரொமோஷன் உங்களுக்கு. திட்டல, வாழ்த்தியும் விட்டான். புரியுதா? இதை அவசியம் மேற்கொள்ளணும். இரண்டாவது பரிகாரம், நான் சொல்றது எல்லாமே வழிபாடுகள் தான், சூட்சம வழிபாடுகள்.
கடகத்தில் பிறந்தவர்கள் பிளெஸிங். முதல்ல அப்பா அம்மாட்ட பிளெஸிங் நிறைய வாங்க. உங்க அப்பா அம்மா தான் உங்களுக்கு எதிரியாவே இருப்பாங்க. ஏன்னா கடகத்தில் இருக்கிற பிள்ளைய வச்சு காப்பாற்றுறது பெரிய கஷ்டம். ஏன்னா இது ராத்திரி ஒன்று சொல்லிட்டு படுக்கும், காலையில ஒன்று சொல்லும், பெத்தவன் குழம்புவான். என் பிள்ளை இப்படி தாங்க பேசுனது, நான் இதை நம்பி தாங்க நான் இங்கே வந்து நின்னேன், ஆனால் இப்போ அது வேணாங்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்றது புரியுதா? பெத்தவர்களே குழப்பக்கூடியவர்கள் கடகத்தில் பிறந்த பிள்ளைகள். அதுக்காக குழப்பவாதிகள் கிடையாது, அவங்க மனசு மாறிக்கிட்டே இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்ட பெத்தவங்க ரொம்ப குறைவு. அவங்க மனசு மாறிக்கிட்டே இருக்கும். நைட்டு ஒன்று பேசும், காலையில் ஒன்று பேசும், காலையில் ஒன்று பேசும், நைட்டு ஒன்று பேசும். சூழ்நிலைகள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும், அதுதான் கடகம். அந்த பிடித்த மாதிரியே இயற்கையை அதிகமாக விரும்புங்க. நல்ல மியூசிக் கேளுங்க. நான் நிறைய வீடியோவில் இதை சொல்லுவேன். நான் பேசுறதுலாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதாவது மியூசிக் நிறைய கேளுங்க, பிடிச்ச மியூசிக் கேளுங்க, பிடிச்ச மாதிரி இருங்க, நண்பர்களாக ஆக்குங்க எல்லாரையுமே. உங்களுக்கு பிடிக்கலைனாலும் நண்பர்களாக ஆக்குங்க. உங்களுக்கு பிடிச்சது அவங்கள்ட்ட இருந்து நீங்க வாங்கிக்கலாம். சூட்சமம் புரியுதா கடகமே? கடக லக்னமா இருக்கட்டும், கடக ராசியா இருக்கட்டும், மற்றவர்களை நண்பர்கள் ஆக்கிட்டீங்கன்னா உங்க பேச்ச அவங்க மீறவே முடியாது. இன்னைக்கு எழுதி தரேன், நீங்க ஒரு யாரை வேணாலும் சந்திக்கலாம், ஒரு 2 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போங்க, உங்களுக்காக 2 மணி நேரம் நிற்பாங்க. சரி சரி வாங்க அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுங்க, ஒண்ணுமே சொல்லாம போவாங்க. இதுதான் கடகம். இந்த வித்தை உங்களுக்கு தெரியணும். இதை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு என்னாலும் யோகம். அவசியமா கடகராசியில பிறந்தவர்கள் காஞ்சிபுரத்தில் காமாட்சி வழிபாடு அவசியம் பண்ணணும். காஞ்சிபுரம் காமாட்சி, அதே மாதிரி காஞ்சி மடத்திற்கு ஒரு தடவை சென்று மகா பெரியவாளை அவசியமா வழிபாடு பண்ணும். அங்க மகா பெரியவாளுடைய இடத்துக்கு போயிட்டு அவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும். காமாட்சி வழிபாடு அவசியம் பண்ணணும். நல்ல 1 கிலோ குங்குமம், நல்ல தாழம்பு குங்குமம் வாங்கி கொண்டு போய் அம்பாளுக்கு கொடுங்க. வளையல் வாங்கி கொடுங்க. பச்சை கலர்ல பட்டுப்புடவை வாங்கி கொடுங்க. முடியலன்னா பச்சை கலர்ல புடவை வாங்கி கொடுங்க அம்பாளுக்கு, காமாட்சிக்கு. கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. எதை நினைச்சு செய்வீங்களோ அது நடக்கும். எது நினைச்சு செய்வீங்களோ, ஆனா காமாட்சியை பார்த்துட்டு பெரியவாளை பார்த்துட்டு வரணும். இல்லைன்னா பெரியவாளை பார்த்துட்டு காமாட்சியை பார்க்க, எங்கேயோ ஒன்று இடத்துல நடக்கணும். ரெண்டுக்குமே ஒரு கனெக்ஷன் உண்டு. நான் மடத்துக்கெல்லாம் போக மாட்டேன், காமாட்சியை வேணா பார்க்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பிரேமை. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடித்தது என்ன தெரியுமா? இந்த உலகத்துல கிருஷ்ணனுக்கு ஒன்று பிடிக்குதுன்னா, நாராயணனுக்கு ஒன்று பிடிக்குதுன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவார். என்னை யார் அதிகமாக சொல்கிறானோ பேசுறானோ அவன் நினைக்கிறானோ அவனதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுவார். இதேதான் காமாட்சிக்கும் சொல்றேன், பராசக்திக்கும் அதே தான். அப்ப காமாட்சி அதிகமா விரும்பினது யாருன்னா மகாபிரிவா. அதனால மகாபிரிவா இடத்துக்கும் போயிட்டு வரணும். இன்னைக்கு மடத்திற்கு போய் அங்க மகாபிரிவாளை தரிசனம் பண்ணுங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் ஏற்படும். காமாட்சிக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க, வளையல், பச்சை புடவை வாங்கி கொடுத்து தரிசனம். எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அவசியமா இதை செய்யுங்க. கொஞ்சம் ஆசுவாசமா போகணும். ஒரு 10 நிமிஷம் அம்பாள்கிட்ட நிக்கிற மாதிரி போகணும். சும்மா போனோமா வந்தோமா அப்படி பண்ணக்கூடாது. அப்பதான் நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அவசியமா பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அவகிட்ட இருந்து குங்குமத்தை 1 கிலோ வாங்கி கொடுத்து அதுல ஒரு பாதத்திலிருந்து கொஞ்சம் குங்குமம் அர்ச்சகர்கிட்ட சொல்லி வாங்கி அதை எடுத்து வச்சுங்கோ. வெள்ளிக்கிழமை நெத்தியில வச்சுங்கோ. எல்லாருமே வச்சுக்கலாம், ஆண் பெண் எல்லாருமே. காமாட்சியோட குங்குமம், அவ பாத குங்குமம், பாத கமலம் தொட்டு வணங்கணும். அந்த பீடத்துக்கு போயிட்டு வந்துட்டாலே கவலைகள் தீர்ந்துரும். கடகராசிக்காரர்களே, உங்கள் காதல் கைகூடும். கடகராசிக்காரர்களே, உங்கள் கனவு கைகூடும். கடகராசிக்காரர்களே, உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகும். காமாட்சி ஒருத்திய
துணையா பிடிங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். கிரகங்கள்ல அவசியமா திங்களூர் சென்று வரணும், ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு பண்ணணும், திருச்செந்தூர் முருகபெருமானை வழிபாடு பண்ணணும். நல்லா கவனிக்கணும். கடகம் 3, ஆலங்குடி குரு தட்சிணாமூர்த்தி இருப்பாருங்க, அவரை போய் வழிபாடு பண்ணணும். வியாழக்கிழமையில போங்க, முடிஞ்சா குரு ஓரையில போய் தரிசனம் பண்ற மாதிரி பாருங்க. கடகராசிக்காரர்கள், கடக லக்கணக்காரர்கள் நல்ல மாற்றம் ஏற்படும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திட்டைன்னு ஒரு ஊர் இருக்கும், அங்கேயும் போகலாம். திட்டை குருவுக்கே தனி சன்னதி இருக்கும். நவகிரகத்தில் இருக்கிற குரு அங்க தனி சன்னதியில் இருக்கார். திட்டைக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகபெருமான அவசியம் கடகராசிக்காரர்கள் பார்க்கணும், கடகலக்கணக்காரர்கள் பார்க்கணும். நல்ல மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் தான் உங்களுக்கு, இந்த தெய்வம் தான் உங்களுக்கு எல்லாமே. மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாறுதல். அது மாதிரி திங்களூர் திருவையாறுக்கு பக்கத்துல திங்கட்கிழமையில மத்தியான நேரத்தில் 1 மணி கோவில் நட சாத்திரத்துக்கு முன்னாடி போயிடுங்க. அது வேற எனக்கு தெரியாது. ஒரு 12 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி பாருங்க. கோவில் நட சாத்திர வரைக்கும் அங்கேயே 12 மணிக்கு போயிடுங்க. திங்கட்கிழமை மணிக்கு நட சாத்திர வரைக்கும் இருந்த என்ன பிரசாதம் கிடைக்குதோ ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வாங்க. அந்த திங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவான் உங்களுக்கு மன துணிவை கொடுப்பார், மன தெளிவை கொடுப்பார். ஏன்னா கடகம் நிறைய நேரத்தில் குழப்பத்தில் இருக்கும். அந்த குழப்பத்துக்கு காரணம் மன தெளிவு இல்லாதது. ஏன்னா எல்லாத்தையும் ஆசைப்படுது, அப்போ நடக்கலைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுது. அப்போ அந்த ஃபீலிங் குறையணும், அப்போ அதுக்கு சந்திரன் தான் அனுகூலம். சரி, பௌர்ணமி அன்னைக்கு வாக்கிங் போங்க. இன்னைக்கு என்ன சொல்லலாம், கிரிவலம்னு சொல்றோம். திருவண்ணாமலையில கிரிவலம். திருவண்ணாமலை போக முடியல, என்ன பண்ணலாம், வாக்கிங் போய சாயந்தரம் பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிழல் ஃபுல்லா கதிர்வீச்சுகள் வரணும். சந்திரனுடைய கதிர்வீச்சு உன்னை முழுமையா தாக்கணும். 14 கிலோமீட்டர் வாக்கிங், போகும்போது 7 கிலோமீட்டர், வரும்போது 7 கிலோமீட்டர் போயிட்டு வாங்க. நைட்ல போங்க. ஒரு 7 மணிக்கு கிளம்பினோம்னா ஒரு 9 மணிக்கு போய் திரும்பி ரிட்டர்ன் ஒரு 4 மணி நேரம், 14 கிலோமீட்டர் மேக்சிமம். பொறுமையா நடந்தாலே சிவ மந்திரத்தை சொல்லிட்டு போகணும். சும்மா வாக்கிங் போகும்போது பேசிட்டு போகக்கூடாது. அடுத்த வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதையெல்லாம் நான் சொல்லலை, அதுக்கு இந்த வாக்கிங் கிடையாது. திருவண்ணாமலை போகலாம், கிரிவலம் போகலாம். முடியல என்ன பண்றது, நம்ம ஊர்ல சிவாலயத்தை சுத்தி வா, பௌர்ணமியில சுத்து. 14 கிலோமீட்டர் கணக்கு எனக்கு வேணும், கணக்கு வச்சுக்கோ. இன்னைக்கெல்லாம் தான் செல்போன் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் வாட்சிலே இருக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறோன்னு. நட, நல்லது நடக்கும். என் கண்மணிகளே, என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, நண்பர்களே, அருமையாக நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, நல்லது நடக்கும். ஏன்னா பௌர்ணமியில் இந்த வாக்கிங் உங்களுக்கு போறதுனால மனத்தெளிவு ஏற்படும். உங்களுக்கு இருக்கிற குழப்பம் தீந்துரும். உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாளேங்கிற உங்களுக்கு ஒரு எண்ணம், அந்த சப்போர்ட்டிங்ல நிறைய கிடைக்கும். உங்களுக்கு நீங்க ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும், உங்க கனவு நடக்கும், ஜெயிச்சிருவீங்க. செய்வாமா? வாழ்த்துக்கள் கடகராசிக்காரர்களே, நல்லது நடக்கும், நிச்சயமாக நல்லது நடக்கும்.